உக்ரைன்ல ஒரு பொது தேர்தலை நடத்தினா பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ விளையாடக்கூடிய விளையாட்டு தான் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த அடிப்படையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய 3 முன்னாள் ஜனாதிபதிகளுடைய லிஸ்ட் எடுத்து அவங்கள இப்போ ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படிப்பட்ட ட்ரைனிங் தெரியுமா? இன்னொரு புறம் ருமேனியா, போலந்து இந்த நாடுகள் மீது ரஷ்யா டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்கா. அமெரிக்காவினுடைய அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் ஆடக்கூடிய ஆட்டத்தை வெறுமனை பார்த்துக்கிட்டே இருக்காரா? ரஷ்யாவை கோபமூட்டக்கூடிய வகையில் வெனிசுலாவில் அமெரிக்கா செய்யக்கூடிய சம்பவம் என்ன? இது எல்லாத்தையும் கடந்து நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சதி, அதற்கு ரஷ்யா தரக்கூடிய சரமான சம்பவம், இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ருமேனியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ள ரஷ்யாவினுடைய ட்ரோனு அசால்ட்டாக உள்ளே புந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே ருமேனியாவுக்கு ஷாக்கு. இதை நம்ம அட்டாக் பண்ணலாமா வேண்டாமா? ரஷ்யாவினுடைய ட்ரோன் ஆச்சே, இதை அட்டாக் பண்ணால் நாளைக்கு பெரிய பிரச்சனை வருமே, திருதுப்புன்னு இப்படி அலையா விருந்தாளியாக வந்திருக்கே இந்த ட்ரோனு, இது எதுக்கடா நம்ம நாட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே, ருமேனிய இராணுவ அதிகாரிகள் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ருமேனியா நாடு முழுவதும் சுற்றிருச்சு. எந்த இடத்தையும் அட்டாக்கும் பண்ணல. பட் ருமேனியா என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய F-16 அப்படிங்கிற போர் விமானத்தின் மூலிமா அந்த ட்ரோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க, வீடியோ காட்சிகள் எடுக்கிறாங்க, அந்த உலக நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, குறிப்பாக நாட்டோ நாடுகளுக்கு அதை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் போலந்து அப்படிங்கிற அந்த நாட்டின் மீது ரஷ்யாவினுடைய ட்ரோனு அட்டாக் நடத்துச்சு. இது எதுக்காக அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு அதற்கு பிறகு ரிவீல் பண்ணாங்க ரஷ்யா. உக்ரைன் மேலே நாங்கள் எங்களுடைய போரை நடத்திக்கிட்டு இருக்கோம், ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுங்கிற பேரில். எங்களுடைய ட்ரோனை போலந்து அவங்களுடைய வான்வெளியில் பறக்குதுங்கிறதுக்காக அடித்து உடச்சி கீழே சாய்ச்சிருக்காங்க. அப்போது உக்ரைன் மீதான போரை தடுக்கிறது போலந்து அப்படின்னா நிச்சயமாக போலந்தையும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மெட்வெடேவ் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ புட்டின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. எப்படியாவது 2028-29 ஜெர்மனியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது. இதுதான் புட்டினுடைய கைப்பற்றணுங்கிறத தாண்டி அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறது. இப்படி நாட்டோ நாடுகளோடு அவங்க போர் பண்ணுறது அப்படிங்கிறத கடந்து பழைய சோவியத் யூனியனை கட்டமைக்கணுங்கிறது தான் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆசை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இப்போவே முட்டுக்கட்டை போடணும்னு ரஃபேல் ஜெட் விமானத்தையும் A400 அப்படிங்கிற ஏர்கிராஃப்டையும் யாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க? உக்ரைனுக்கு உடனே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த போலந்து ருமேனியா அட்டாக் பிறகு உடனே டென்மார்க்கில் இருந்து 2 F-16 விமானமும் உக்ரைனுக்கு ஓடுது. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 4 யூரோ ஃபைட்டர் ஜெட்டு அண்டு UK ஆல்சோ சப்போர்ட் டு யாருக்கு? உக்ரைனுக்கு. ஸோ இவ்வளவு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஜெலன்ஸ்கி புட்டினுடைய பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த 2 பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நான் நம்பலை. காரணம் என்னென்னா, 2 பேருமே பகையாளிகளாக தன்னை நினச்சிக்கிட்டாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் பொசிஷனில் இல்லாமல் போனால் மட்டும்தான் இந்த இடத்துல போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ புரியுதா உக்ரைனில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறத ஏன் முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னு. இது தொடர்பாக இன்றைக்கி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் யார் அடுத்த உக்ரைனுடைய அதிபர் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய தினசரி போர்க்கான செலவு மட்டும் $172 மில்லியன். இந்த மதிப்புமிக்க ரூபாய் எல்லாமே நாட்டோ
நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பு. அந்த நாட்டினுடைய ஜிடிபியே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. இப்படி இருக்கும்போது அந்த ஒவ்வொரு நாட்டுகளுடைய மக்களும் செலுத்தக்கூடிய வரி உக்ரைன் போருக்காக செலவிடப்படுது. நாட்டோவில் உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஹங்கேரியும் ஸ்லோவேக்கியாவும் இங்கே உக்ரைனுக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தா ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது நாட்டோ நாடுகளுக்கு இடையிலேயே இங்கே கூட்டமைப்பில் விரிசல் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் வந்து கோவப்படுறாரு. அதனால தான் போலந்தின் மீது அட்டாக் பண்ணப்போ, ரஷ்யா அட்டாக் பண்ணப்போ புட்டின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளை வராதது அப்படிங்கிறது யாருக்கு ஆச்சரியம் இல்லை. ட்ரம்ப் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியமாக இருந்தது. போலந்து மீது இவ்வளோ பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க, பட் நீங்கள் எதுவுமே பேசலையே அப்படின்னு ட்ரம்ப்கிட்ட கேட்டப்போ, பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், புட்டின் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. பெரிய அளவு அவர் ரியாக்ட் பண்ண மாதிரி எந்த விதமான தகவலுமே இல்லை. இன்னொரு புறம் புட்டினுடைய ஆங்கிள் அப்படிங்கிறது வேறு புறம், அதாவது நாட்டோ நாடுகளை மண்டியிட வைக்கணும், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆப்படிக்கணுங்கிறது. அதுக்கு அமெரிக்காவை கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூரோப் நாடுகள் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கார். அதில் ஒரு பகுதியாக ஜபாட் 2025 அப்படிங்கிற அந்த போர் பயிற்சி, அதாவது முழுக்க முழுக்க பெலாரஸும் ரஷ்யாவும் ஒன்றாக சேர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த போர் பயிற்சியில் Tu-22M3 அப்படிங்கிற விமானம், MiG-31BM அப்படிங்கிற அந்த போர் விமானங்கள் மூலிமா ஒரு பெரிய சாகசத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்த கரீபியன் கடலில். இது ஐரோப்பிய நாடுகளுக்கு வயிற்றில் புளிய கரைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். இன்னொரு புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய வடகொரியாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஜப்பானோடு சேர்ந்து நார்த் கொரியாவுக்கு எதிராக சவுத் கொரியா அப்படிங்கிற நாடும் பக்கத்தில் இருக்குல்ல, அவங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய இராணுவ பயிற்சியை நடத்தியிருக்காங்க. இதுக்கு வடகொரியா பயங்கர கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஸோ என்னுடைய எல்லைப்பகுதியில் உன்னுடைய இராணுவ பயிற்சியை நடத்துகிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறதுக்கு டைரெக்டாக போர் தொடுக்கிறது பதிலாக அவங்களுடைய நட்பு நாடுகள் மீது ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு பகுதி தான் ரஷ்யாவினுடைய நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய வெனிசுலா மீது ட்ரம்ப் வந்து இப்போ லாஸ்ட் 1 வீக்காக அவர் நடத்தி இருக்கக்கூடிய போர். போதைப்பொருள் அதிகமாக சப்ளை பண்ணுறாங்க வெனிசுலா அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலாவினுடைய அதிபர் மதுராவுக்கு எதிராக அவர் நடத்தி இருக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறி இருக்கு. பொறுத்து பார்த்த புட்டின் இப்போது வெனிசுலாவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அணுகுண்டு விரக விமானத்தை அனுப்பிச்சிருக்காரு. Tu-160 பாம் பொருத்தப்பட்ட அந்த போர் விமானங்கிறது வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வெனிசுலா வந்து ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பியாக இருக்கு. எப்படியாவது வந்து ட்ரம்பினுடைய அந்த போர் குணம், அவர் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அதுக்கு முட்டுக்கட்டை போடுறது ரஷ்யா தான். ஸோ வெனிசுலா மீது ஒரு போர், தன்னுடைய நட்பு நாடு மீது போர் தொடுக்கிறாங்கன்னா டக்குன்னு வந்து என்னுடைய நண்பன் எனக்கும் நண்பன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்துறார். இதை ட்ரம்ப் வந்து எதிர்பார்க்காத ஒரு நிலை தான். ஐரோப்பிய நாடுகள்லாம் ட்ரம்ப்பை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலந்து மீது ஒரு அட்டாக் நடத்தியிருக்கு, ஆர்டிகல் 4 பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நாட்டோ நாடுகளுக்கு ஒரு பீரியடில் காசு கொடுத்தது நீங்கள் தான், இப்போ நாட்டோ நாடுகளுக்கே வந்து ஆயுதங்களை விற்பனை பண்ணுறது நீங்கள் தான், காசை மட்டும் வாங்கிக்கிறீங்க. போலந்து வந்து இவ்வளோ பெரிய, ரஷ்யா வந்து இவ்வளோ பெரிய அட்டாக் நடத்தியிருக்கு, கண்டிக்க மாட்டிங்களா அப்படின்னு குரல் கொடுத்த உடனே மறுபடி என்ன பண்ணுறாரு, ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு ஆன்சர் வருது. அதாவது அது ஆக்ஷன் இல்லை, ரியாக்ஷன். என்ன பண்ணுறாங்க, போலந்துக்கு வந்து ஷிப் கில்லிங் பாம் ஒன்று அனுப்புகிறாங்க. இது என்னென்னா முழுக்க கடல் சார்ந்த ஒரு பாதுகாப்பை போலந்துக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது. குயிக் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருக்காங்க யூஎஸ் சைடில். இது எல்லாமே ரஷ்யாவினுடைய ஆர்சனிக்கு முன்னாடி தவிடுபொடியாக மாறிடும். ரஷ்யாவினுடைய ஆர்சனிக்கை இடைமறிக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியுமே இது வரைக்கும் உலகத்தில் இல்லை. கூகுள்லேயே புதுசாக சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை, ரஷ்யா சொன்னதுக்கு பிறகு தான் ஆர்சனிக்குங்கிற வார்த்தையே சேர்த்தாங்க. அந்த அளவுக்கு 4 வார்ஹெட்டுகளை ஒரே இடத்துலையே வந்து சுமந்து சென்று அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது ஆர்சனிக். அப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் ரஷ்யா கிட்ட இருக்கும்போது அமெரிக்கா ரஷ்யா கிட்ட மண்டியிடுறதை தவிர வேற வழியே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைனில் தேர்தல் நடத்தணும்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னேன்ல, அதுக்கு தீனி போடக்கூடிய வகையில் 3 உக்ரைனிய முன்னாள் ஜனாதிபதிகள் இப்போ ரஷ்ய அதிபருக்கு தூது அனுப்பிச்சிருக்காங்க. தேர்தலை நடத்தி காட்டணும் உக்ரைனில், பொது தேர்தலை நடத்தினோம்னா உக்ரைனுடைய அதிபர் மாற்றப்படுவார். உக்ரைனுடைய அதிபர் மாற்றப்பட்டார் அப்படின்னா
உக்ரைனுடைய அந்த புதிய அதிபரோடு ரஷ்ய அதிபர் புட்டின் உட்கார்ந்து பேசி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக 3 பேருடைய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தருடைய பேர் விக்டர், இன்னொருத்தருடைய பேர் மைக்கோலா, இன்னொருத்தருடைய பேர் யோனுகோவிச் அப்படின்னு பேர். இந்த 3 பேருமே உக்ரைனுடைய முன்னாள் ஜனாதிபதிகள். இதில் 2 பேர் இப்போது ரஷ்யாவில் இருக்காங்க. ஸோ இவங்க மறுபடியும் நாடு திரும்பி இந்த மக்கள்கிட்ட பேசி எப்படியாவது ஒரு நம்பிக்கையை வாங்கிட்டு அதற்கு பிறகு இந்த பொது தேர்தலை கண்டக்ட் பண்ணி உக்ரைனுடைய இப்போதைய காமெடி அதிபரை போஸ்டிங்கிலிருந்து தூக்கணும், ஜெலன்ஸ்கியை போஸ்டிங்கிலிருந்து தூக்கணுங்கிறது தான் ரஷ்யாவினுடைய அடுத்த அஜெண்டா. இது சாத்தியமாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட தோல்வி அடைந்து விட்டது, நாட்டோ கூட்டணியும் கிட்டத்தட்ட படுத்தே விட்டதையா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் ரஷ்யா உக்ரைனுக்கான போர் அப்படிங்கிறது ரஷ்யா அமெரிக்காவுக்கான டைரக்ட் வாராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை ட்ரம்ப் செய்ய மாட்டாருன்னு நம்பலாம். உக்ரைனில் புதியதொரு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அமைதி திரும்பும் அப்படின்னு ரஷ்யாவினுடைய நினைப்பு படிக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.